இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் இந்த நல்ல நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விடுவிப்பேன். சில நேரத்தில் சில காரியங்கள் உங்களை முன்னையும் போக விடாது, பின்னையும் போக விடாது, அதிலையும் நிற்க விடாது. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளிலிருந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை கர்த்தர் விடுவிப்பார். இதை வச்சுட்டு இருக்க முடியல, இதை விடவும் முடியல, சரி இன்னும் கொஞ்சம் சமாளிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இப்படிப்பட்ட உச்சக்கட்ட நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு இயேசுவால் விடுதலை தர முடியும். சில சிக்கல்களில் எதிர்பாராத விதமாக நான் சிக்கி கொண்டேன். எப்படி இதில் நான் சிக்கினேன்னு எனக்கு தெரில. அதே நேரத்தில் இதில் இருந்து எப்படி விடுவிக்கப்படுவது என்பது எனக்கு புரியலை. இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் லாக்காக இருப்பீங்கன்னா அதிலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். சில காரியங்கள் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தது, ஆனால் தப்பு எங்கே நடந்ததுன்னே தெரில. இப்போ அதனுடைய முடிவுன்னு ஒன்று, அது மிக வேதனையாக மாறப்போகுது. அந்த முடிவுங்கிறது அவமானமாக மாறப்போகுது. அந்த முடிவுங்கிறது இழப்பாக மாறப்போகுது. அந்த முடிவு அப்படிங்கிறது கண்ணீரை வரவழைக்க போகுது. இதுலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன்னு தெரில, இதுலேருந்து எப்படி நான் தப்ப போகிறேன்னு தெரில, எப்படி இதெல்லாம் மாறிச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சூழ்நிலையில் இருக்கீங்களா? உங்களை இயேசு நிச்சயம் விடுவிப்பார். இந்த இயேசு எப்பொழுதுமே அவருக்கு இரட்சகர் என்கிற பேர் இருக்கிறதுனால விடுவிக்கிறவர். அதை நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. அப்போ உங்களை விடுவிக்க இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விடுதலை ஆவீங்க. இந்த இயேசு எத்தனையோ பேரை விடுவித்திருக்கிறார் என்பதை இந்த முழு வேதமும் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. பார்வோன் என்கிற ஒரு பெரிய ராஜாவின் அடிமைத்தன நுகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். அவன் கையிலேருந்து நான் தப்புறது கூடாத காரியம், ஆனால் கர்த்தர் விடுவித்தார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்ட ஒரு 3 பேர் ஆண்டவர் விடுதலையாக்கினார். சிங்கக்கேபியில் போடப்பட்ட தானியேலை கர்த்தர் விடுதலையாக்கினார். யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று இயற்றப்பட்ட சட்டத்திலிருந்து ஆண்டவர் யூத ஜனங்களை விடுதலையாக்கினார். ஒரு 6000 பிசாசுக்கு மேலே பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை இயேசு விடுதலையாக்கினார். 12 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 38 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட சில நபர்களுடைய வியாதிகளிலிருந்து இயேசு அவர்களை விடுவித்தார். விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அநேகரை இயேசு விடுவித்தார். இப்பெல்லாம் பைபிள் முழுவதும் ஏராளமான சான்றுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும், வெளியில் வர முடியாதபடி, விடுவிக்கப்பட முடியாதபடி, விடுவிப்பார் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தாலும் உங்களை விடுவிக்க இயேசு இருக்கிறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கூப்பிடு. எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் இயேசுவேன்னு கூப்பிடு. எனக்கு விடுதலை தாரும் கூப்பிடுங்க. இயேசுப்பா என்னை விடுவியும். ஈகோ பார்க்காதீங்க. ஐயோ நான் இயேசுவை கூப்பிட்டா மற்றவங்க என்னை என்ன நினைப்பாங்க? நான் இயேசுவை கூப்பிடுற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் இல்லையே, நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவை இப்போ விடுதலை. அந்த விடுதலையை வேற யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இந்த இயேசுவை தவிர. அப்போ நீங்கள் ஏன் யோசிக்கணும்? இயேசுவேன்னு மனம் விட்டு கூப்பிடுங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க. உங்களுக்காக யாராவது இயேசுவேன்னு உங்களுக்கு கூப்பிடணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்களே கூப்பிடுங்க. இன்றே விடுதலை. இன்றைக்கே உங்களை ரட்சிக்க இயேசு வருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இயேசு தருவார். இவரை கூப்பிட்டு நீங்கள் விடுதலை அடைவீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தகப்பனே, இயேசுவேன்னு சொல்லி யார் இன்னைக்கு உங்களை கூப்பிட்றாங்களோ, அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை நீர் விடுவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.